இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா 30க்கு மேலே 45 அந்த டைமிங்ல தான் பேபி பெற்றுக்கிறாங்க. பட் இங்கே இந்தியா பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பெரியவங்களாம் சொல்லுவாங்க, ஐயோ 30 வயசுக்கு மேலே குழந்தையெல்லாம் பிறக்காது, பெற்றுக்க முடியாது, சீக்கிரம் மேரேஜ் முடிக்கணும், சீக்கிரம் பேபி பார்க்கணும், பேரன் பேத்தி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது. அது எதனால நீங்கள் நினைக்கிறீங்க? இது நம்மளும் இப்போ நிறைய பார்க்குறோம். பர்சனலி நான் பார்த்தது என்னோட ப்ராக்டிஸ்லையும் இல்லை நிறைய ரிசர்ச்லையும் நிறைய பேர் ஃபாரின் விமன், வெளிநாட்டில் இருக்க விமனையும் நம்ம விமனும் ஒவேரியன் ஏஜிங்னு சொல்லுவோம். அதாவது இந்த சினப்பையில் ஃபாலிக்கல் நம்பர்ஸ், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, கருமுட்டைங்க, அது வந்து ஃபாலிக்கல்ஸ்குள்ளே இருக்கும். ஒரு மாதத்தில் அதில் கொஞ்சம் ஃபாலிக்கல்ஸ் மட்டும் நம்ம ஸ்கேனில் தெரியும், அது ஆண்ட்ரல் ஃபாலிக்கல்ஸ்னு சொல்லுவோம். அதோட எண்ணிக்கையை வச்சு அவங்கள ஒவேரியன் ஏஜ் நம்ம சொல்லுவோம். அதாவது இப்போ ஒரு 25 வயசு லேடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 8லேருந்து 10 ஃபாலிக்கல் இருக்கும் ஒவ்வொரு சினப்பையிலையும். ஒரு 30 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 இருக்கும். 35 வயசுக்கு மேலே ஒரு 2-3 இருக்கும். அவங்களோட வயசு ஏற ஏற அந்த ஃபாலிக்கல் நம்பர்ஸ் குறைஞ்சிட்டே வரும். இது நம்ம ஒரு வெளிநாட்டில் இருக்க ஒரு லேடியும் நம்ம ஊர் பெண்ணையும் கம்பேர் பண்ணும்போது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப வாஸ்டாக இருக்குங்க. இப்போ நான் ஒரு 40 வயசுல ஒரு வெளிநாட்டு பெண்ணை நான் பார்க்குறேன் அப்படின்னா நம்ம நாட்டு பெண்ணோடது 26லேருந்து 28 வயசுல அவங்களோட ஒவ்வொரு எப்படி இருக்கோ அப்படி அவங்களுக்கு 40 வயசுல இருக்கும். அப்போ அவங்களுக்கு லேட்டாக தான் வர ஆரம்பிக்குதா? இது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்றது கரெக்டாக தெரியாது. அந்த கருமுட்டை உருவாகும் போதே நம்ம ஊர் பெண்களுக்கு கம்மியாக தான் உருவாச்சா இல்லை நம்ம ஊர் பெண்களுக்கு ரொம்ப வேகமாக அழியுதா, இது நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாம் நம்ம ஒரு 10 வயசு ரொம்ப சீக்கிரமாகவே ஒவேரியன் ஏஜிங் ஆயிடுது. அதனால தான் வி ஆல்வேஸ் சே எவ்வளோ ஏர்லியாக கன்சீவ் ஆக முடியுமோ, எஸ்பெஷலி கர்ப்பம் ஆனோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளோ ஏர்லியாக அதை தள்ளி போடாமல் எவ்வளோ ஏர்லியாக கர்ப்பத்துக்கு ட்ரை பண்ணுறாங்களோ அவ்வளோ நல்லது.